செல்போன் அடிக்க படுத்திருந்தவள் தலைமாட்டில் இருந்த ஃபோனை எடுக்கிறாள். அம்மா, நான் டாக்டர் சரவணன் பேசுகிறேன். சொல்லுங்க டாக்டர், உடம்பு இப்போ எப்படிம்மா இருக்கு? தலை சுத்தல் இருக்குன்னு சொன்னீங்களே, 2 நாளைக்கு முன்னால் நான் வீட்டுக்கு வந்தப்போ கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டீங்களா? இப்போ எவ்வளவோ பரவாயில்லை டாக்டர், நல்லா இருக்கேன். என் மேல் இவ்வளவு அன்பு வச்சு நேரில் வந்து பார்க்குறீங்க, ஃபோனில் விசாரிக்கிறீங்க, ரொம்ப நன்றி டாக்டர். கமலத்தின் குரல் நெகிழ்கிறது. என்னம்மா நீங்கள், இது என் நண்பனுக்காக நான் செய்கிறது. இந்நேரம் அவன் இருந்தால் உங்களை இந்த அளவுக்கு பாதுகாப்பான். எனக்கும் அந்த கடமை இருக்குமா? சாந்தி வந்தாங்களா? இல்லை டாக்டர், வந்து 1 வாரம் ஆச்சு. அந்த வீட்டில் அவளுக்கு எத்தனையோ பிக்கல் பிடுங்கல், அதையெல்லாம் சமாளித்து தான் வாழறா. கையில் பிள்ளையை வச்சுக்கிட்டு என் மகள் தனிமரமாக நிற்பதை பார்க்கும்போது என்னால் வேதனையை தாங்க முடியலை. சிறிது நேரம் அந்த பக்கம் பதில் இல்லாமல் இருக்க, டாக்டர் போனை வச்சிடவா? அம்மா, இன்னும் 2 நாளில் சாந்தியை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் வாங்க, எல்லா டெஸ்ட்டும் திரும்ப பண்ணிடுவோம். சரி டாக்டர், சாந்திக்கிட்ட சொல்கிறேன். போனே வைக்கிறாள். எவ்வளவு நல்ல மனுஷன், வீட்டிற்கு வந்து பார்த்து போகிறார். கடவுள் அவர் வாழ்க்கையிலும் நிம்மதியை தரவில்லையே. மனைவியோடு விவாகரத்தாகி தனியாக இருப்பதாக ஆஸ்பத்திரியில் பேசிக்கொண்டார்களே. மனம் மகளுக்காக மட்டுமில்லாமல் அந்த நல்ல மனிதருக்காகவும் வேதனைப்படுகிறது. தட்டில் சாதத்தை போட்டு குழம்பை ஊற்றியவள் அப்பளத்தை பொறித்தெடுத்து வந்து சாப்பிடும் கணவன் அருகில் உட்காருகிறாள். அம்மா எங்கே கிரிஜா? கொல்லையில் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறாங்க. இப்போ உடம்பு பரவாயில்லை போல இருக்கு. பழைய மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நீங்கள் தான் மெச்சிக்கணும். அந்த டாக்டர் உங்கள் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டாம், ரொம்பவே கவனிக்கிறாரு. 4 நாளைக்கு ஒரு தரம் வீட்டுக்கு வர்றது என்ன, மாத்திரை கொடுக்கறது என்ன, நல்ல ராஜ உபசாரம் தான் நடக்குது. பரவாயில்லை, இந்த அளவு அவங்களை கவனிக்க ஆள் இருக்கே, அதை சொல்லு. அப்போ நான் அவங்களை கொடுமைப்படுத்துகிறேன்னு சொல்கிறீங்களா? சேச்சா, அப்படி இல்லை. நீ கவனிக்கிறதே அதிகம், போதுமா? எனக்கென்னவோ அந்த டாக்டர் வீட்டுக்கு வர்றதில் ஏதோ உள்நோக்கம் இருக்குமோன்னு சந்தேகமாக இருக்குது. நீ யாரைத்தான் நல்லவங்கன்னு சொல்லியிருக்க. சரி, போய் மோரை எடுத்துட்டு வா. கணவனை முறைத்தவள் எழுந்து உள்ளே போகிறாள். பரவாயில்லை சாந்தி, அம்மாவுக்கு இப்போ ப்ரெஷர் கண்ட்ரோலில் வந்துடுச்சு. சுகர் மாத்திரை தவறாமல் சாப்பிடணும் சொன்னவன், அம்மா இப்போ நீங்கள் நார்மல் ஆகிட்டீங்க. ரொம்ப நன்றி டாக்டர், எல்லாம் உங்கள் கைராசி தான் சிரிக்கிறாள் கமலம். அம்மா சொன்னாங்க, நீங்கள் அடிக்கடி வீட்டுக்கு வந்து பார்த்தது, அக்கறையோடு கவனிச்சுக்கிட்டது, நாங்கள் உங்களுக்கு ரொம்பவே கடமைப்பட்டு இருக்கோம். தப்பு சாந்தி, நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது. என் நண்பன் திவாகர் இருந்து செய்ய வேண்டியதை நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அப்போ நாங்கள் கிளம்புறோம் டாக்டர். நான் இன்னைக்கு உங்களை விட போகிறதில்லை. எனக்கும் ஓபி முடிஞ்சாச்சு. என்னோடு நீங்கள் 2 பேரும் இப்போ என் வீட்டுக்கு வாரீங்க. திடுக்கிட்ட சாந்தி, டாக்டர் நேரமாயிடும். அம்மாவை விட்டுட்டு நான் எங்கள் வீட்டுக்கு போகணும். இன்னொரு நாளைக்கு வாரோம் என்று சொல்ல, அதெல்லாம் முடியாது. 10 நிமிஷம், அப்புறம் நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன். என் மகள் மதுமிதா கிட்ட உங்களை பற்றி சொன்னதிலிருந்து அந்த ஆண்டியை பார்க்கணும், கூட்டிகிட்டு வாங்க டாடின்னு ஒரே தொந்தரவு. போகலாம் சாந்தி, நமக்காக அவர் எவ்வளவு தடவை வீட்டுக்கு வந்திருக்காரு. லேட்டாச்சுன்னா உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். நாங்கள் வர்றோம் டாக்டர். சாந்தியின் மறுப்பை மீறி கமலம் சொல்ல, சாந்தியால் அதற்கு மேல் மறுக்க முடியவில்லை. ஆண்டி, நீங்கள் தான் சாந்தியா? இந்த பாட்டி பேர் கமலம் தானே? டாடி சொன்னாங்க. 5 வயது சிறுமி கண்கள் அகல பேச, என்ன படிக்கிற மது? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஒரு நாள் பிரபு தம்பியை கூட்டிட்டு வாரீங்களா? ஆச்சரியத்துடன் பார்த்தவள், பிரபுவே உனக்கு தெரியுமா? டாடி சொல்லியிருக்காங்க. சமத்து பொண்ணு. மதுமிதாவை வாரி அணைத்து முத்தமிடுகிறாள். வந்து 1/2 மணி நேரத்திற்குள் அவள் எழுதிய ABCD நோட்டுகள், டிராயிங், அவளுடைய டாய்ஸ் என எல்லாவற்றையும் சாந்தியிடம் காட்டி அவளை அங்கு இங்கு நகர விடாமல் அவள் மடி மீது உட்கார்ந்து கதை பேசி நெருக்கமாகிறாள். அதை பார்த்தபடி கமலம் கண்கலங்க உட்கார்ந்திருக்க, என்னம்மா பார்க்குறீங்க? என் மது அன்புக்கு ஏங்குறவ. அவள் அம்மா என்னை புரிஞ்சுக்காம பிரச்சனைகளை பெரிதாக்கி டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டா. அதில் கொடுமை என்னன்னா, பெத்த மகளையே வேண்டாம்னு சொல்லிட்டா. இப்போ ஆயாவோட பராமரிப்பில் தான் என் மது வளர்ந்துட்டு வர்றா. என் தொழிலில் மகளோட நான் இருக்கிற நேரமே ரொம்ப குறைவு. என்ன செய்கிறது? இதுதான் விதிங்கிற போது ஏற்றுக்க தான் வேணும். அவன் குரலில் விரக்தி தெரிகிறது.
கஷ்டமாக இருக்குது தம்பி. நீங்கள் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது? உங்களை வேண்டாம்னு சொன்னவங்களுக்காக நீங்கள் ஏன் குழந்தையோடு கஷ்டப்படணும்? கல்யாணம்னு நினச்சாலே பயமாக இருக்குது. வர்றவ என் மதுவை புறக்கணிச்சா திரும்பவும் பிரச்சனைகளோடு வாழ விரும்பலையம்மா. என்னையும் என் மகளையும் புரிஞ்சுக்கிறவ கிடைச்சாதான் நான் மறு கல்யாணத்தை பற்றியே நினைக்க முடியும். அவன் கண்கள் மதுமிதாவுடன் விளையாடும் சாந்தியை பார்க்க கமலா மௌனம் ஆகிறாள். அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். இதுபோல பல கதைகளை படிப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.